எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணுமா? இந்த 5 மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சுத்தி தேடிட்டே இருப்பீங்க. யூடியூப்ல பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா யார்கிட்ட போய் கேட்டு பண்றதுன்னு ஒரு டவுட் இருக்கும். அப்புறமா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவரு நான் பண்ணி தரேன்னு சொல்லுவாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணலாம் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்கும் போது அவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுதான் இருக்கும். ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு ஏதோ ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கலாம், இல்ல நல்லா இல்லாம போகலாம். அவங்களோட பேட் இன்ஃப்ளூயன்ஸோ குட் இன்ஃப்ளூயன்ஸோ எதுன்னு தெரியாம யார்கிட்டயோ போய் பேசும்போது, எனக்கு இவ்வளவு வருஷமா போட்டேன் ரிட்டர்ன்ஸே இல்லை, நான் யூலிப்ல போட்டுட்டு எஸ்ஐபின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா எஸ்ஐபியில போட்டு எனக்கு ரிட்டர்ன்ஸே இல்லை. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் வந்திருக்கு. லாஸ்ட் 5 வருஷமா போட்டவங்களுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்க போட்டவங்க யார்கிட்ட பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு ஏன் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், இது எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லி உங்களுக்கும் புரியக்கூடிய நிலைமையில இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு சொல்றது உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா அவர் ஒரு லெவல்ல பேசிட்டு இருப்பாரு, நீங்க ஒரு லெவல்ல புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு ஸ்டாப் பண்ணிடுவீங்க, அவாய்ட் பண்ணிடுவீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறத விட அவர் எவ்வளவு வருஷமா பண்றாரு, அவருக்கு என்ன மாதிரி நாலேஜ் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, டோன்ட் லுக் அட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ. அதாவது நான் இதுல போட்டேன் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க, நான் இதுல போட்டேன் இல்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு விஷயம் தெரியாதப்போ அவங்க கிட்ட கேட்கும் போது பாசிட்டிவ் வந்ததுக்கான ரீசன் உங்களுக்கு புரியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. கரெக்டா? நெகட்டிவ் வந்தாலும் ஏன் நெகட்டிவ்னு அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாம இருக்கும். அப்ப அதுவுமே அனலைஸ் பண்றதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியாது. ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ பார்த்து கரெக்டா தப்பான்னு யோசிக்கிறதையும் அறவே ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லுவேன். மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது? 3 ஆப்ஷன் தாங்க. ஒன்னு ஆர்ஐஏ, ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். அதாவது அவர்கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் மூலமா நீங்க பண்ணிடலாம். ஸோ டைரக்ட் ஆப்ஷன்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். ரெண்டாவது ஆப்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். என்கிட்ட வந்தீங்கன்னா நான் ரெகுலர்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சஜஸ்ட் பண்ண முடியும். அதுதான் நான் பண்ணணும் ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ். ஸோ நான் தனியாக ஃபீஸ் வாங்க மாட்டேன். பட் ஆனால் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கமிஷன்றது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பே பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து எதுவும் பண்ண மாட்டீங்க. அதுவுமே சேர்த்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா அவங்க சார்ஜ் பண்றதுனால அதுல இருந்து எனக்கு வந்துடும். மூணாவது ஆப்ஷன் டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து அதுக்கப்புறம் நிறைய பிளாக்ஸ் படிச்சு அவங்களா ட்ரை பண்ணி டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டரா இருப்பாங்க. நான் 2008-9ல ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர் நானா நிறைய பட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுல போட்டா கரெக்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு கெரியரா எடுத்து லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் இந்த பிசினஸ்ல இருக்கு. ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு நீங்க நிறைய நாலேஜ் கத்துக்கணும், போடுற ஃபண்ட்ஸ் ட்ரை பண்ணணும், நெகட்டிவா இருந்தாலும் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 3 ஆப்ஷன்ல எது உங்களுக்கு சூட்டபிள்னு தெரிஞ்சு அதையும் ட்ரை பண்ணலாம். இதுதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராஸ்டினேட். இதுதான் இருக்கிறதுலே பெருசு. அதாவது இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு இப்போ இந்த ஒரு பெரிய இஎம்ஐ இருக்கு அது முடியட்டும், இல்ல 6 months கழிச்சு ஸ்டார்ட் பண்றேன், இந்த மாதிரி தள்ளி போட்டுட்டே போகுது. உங்களால 500 rupeesல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். குறைஞ்சது ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் ஒரு நாளைக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 500 ரூபான்றது ஒரு மாசத்துல எவ்வளவு தண்ட செலவு பண்ணும்போது 500 rupees வச்சுட்டு இயர்லி டாப் அப் ஒரு 10%. கண்ணுக்கு தெரியாம ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. 6 மாசம் ஒரு வருஷத்துல கண்டிப்பா உங்களால இன்னொரு எஸ்ஐபியும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுதான் 4வது முக்கியமான பாயிண்ட். தள்ளி போடவே போடாதீங்க. இப்பவே இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்க. 5வது பாயிண்ட், டோன்ட் ஸ்டார்ட் வித்தவுட் ஏ ஃபைனான்சியல் கோல். அதாவது ஒரு 500 rupees ஆரம்பிச்சாலும் சரி, இது என் பையன் படிப்புக்கு இருக்கட்டும், இது என் பொண்ணு படிப்புக்கு இருக்கட்டும், என் ரிட்டையர்மெண்ட்டு, இல்லைன்னா ஒரு 5 வருஷத்துல பணம் சேர்ந்தா நான் இந்த செலவு பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சு அர்ஜென்ட்டா பணம் வேணும் போது ரெடீம் பண்ணிடுவோம். அப்போ பணம் வளரவே வளராது. ஸோ எஸ்ஐபியும் ஸ்டாப் பண்ணிடுவோம், பணம் இல்லைன்னு கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஃபைனான்சியல் கோலை லிங்க் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கும் போது இல்லாட்டியும் ஒரு 3 monthsல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் இந்த பணத்தை போட்டு வைக்கிறேன். அப்பதான் அந்த பணமும் நல்லபடியா வளரும். அந்த கோல் 5 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அதை எடுத்து பணத்தை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த 5 பாயிண்ட் திருப்பி பாருங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.